சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அங்கு மக்களுடன் நமது செய்தியாளர் தாரணி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த 20ஆம் தேதி துணை முதலமைச்சரால் தொடங்கப்பட்டு 3வது நாளாக பிரம்மாண்டமாக இந்த உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது. பல்வேறு கிராமங்களில் இருந்து பிரபலமான உணவுகள் அனைத்தும் இங்கு விற்கப்பட்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்களால் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கு நடத்தப்பட்டு வருகின்றன. மக்களும் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த கடைகளில் வாங்கி வருகின்றனர். நம்மிடம் ஒரு பொதுமக்கள் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். என்னென்ன ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு? இல்லை, இங்கே எல்லாமே நல்லா இருந்தது. ஃபுட்டு எல்லாமே நாங்கள் சிமிலி சாப்பிட்டோம், அப்புறம் பிரியாணி எடுத்துருந்தோம். களி நல்லா இருந்தது, ராகி களி. அதுக்கு மொச்சக்கட்டை குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்னது, அந்த சேலம் வடை, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது இறால் வடைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் லைனில். தட்டு வடை சூப்பராக இருந்தது, அது நல்லா இருந்தது. இங்கே அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஃபுட்டு எதுவுமே நல்லா இல்லைன்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. தண்ணியும் ஒரு இடத்துலையும் கவுண்டர்லேயே கொடுத்துட்றாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. ஏன்னா இல்லைனா தண்ணிக்கு தனியாக ஒரு கியூ நிற்கணும். இங்கே அப்படி இல்லை, ஒரு ஃபுட்டுக்குமே அங்கங்கமே தண்ணி பாட்டில் கிடச்சி ஃபஸ்ட்டு, அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. கேஷ் கவுண்டர் எல்லாம் மொத்தமாகவே கார்டு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஓலை கொலக்கட்டை, நம்ம சாப்பிடாத நிறைய ஃபுட்டு கிடச்சிருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க? பேசிக் நீட்ஸ், கை கழுவுறதுக்கு ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்தது. அந்த பக்கத்தில் க்ளீனாகவும் இருக்குது, ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குது. கை கழுவுறது கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, இங்கே எங்கேயும் அது சொல்லலை. மற்றபடி ரெஸ்ட் ரூம் சூப்பர். பிளேட் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை, நிறைய தடவை பண்ணி கொடுத்த மாதிரி நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் குளத்தூர்லேருந்து வந்திருக்கோம், எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இதுவாக இருக்குது. ஸ்கேனிங் அந்த கார்டு கொடுத்துருந்தது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. நமக்கு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு பண்ணது, கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு, சேஞ்ச் வாங்குறதுக்கு இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஈஸியாக மூவ் இருந்தது. எதுவுமே டிஸ்டர்பன்ஸாக இல்லை, எல்லாமே பார்க்க இன்னொருக்கா வரணும், பிள்ளைங்களை கூப்பிட்டு வரலையேன்னு ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. உணவு வகைகள் மட்டும் இல்லாமல் மக்கள் கண்டுகளிப்பதற்காக இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றனர். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையுமே மிக சிறப்பாக நடத்தியிருப்பதாகவும் பொதுமக்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் தாரணி, சென்னை.